வணக்கம், வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். அனைவருக்கும் பராபவ ஆண்டு வாழ்த்துக்கள். பராபவ அப்படின்னா இந்த பிரபாவதி சுற்று 60 ஆண்டுகள்ங்க. பிரபாவதி சுற்று ஆண்டுகள்னு. இது தமிழ் ஆண்டு கிடையாது. இது ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் ஆண்டு. பக்கத்துல எப்படி பக்கத்து மாநில மலையாளத்தை தமிழர்களா இருந்த அவங்கள மொத்தமா சமஸ்கிருதமா மாத்தி 70% சான்ஸ்கிரிட், 30% தமிழ் அப்படின்னு சேர்த்து மலையாளத்தை மொத்தமா அது ஒரு மொழியா மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே அதை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. பட் 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த தமிழ் பெரியோர்கள் முடிச்சுக்கிட்டாங்க. ஆத்தாடியோ, இவங்க என்ன எல்லாத்தையும் சான்ஸ்கிரிட்டை கொண்டாந்து கொடுக்குறான், தமிழ் மொத்தமா சாகுது அப்படின்ட்டு முழிச்சு எந்திரிச்சு மொத்தமா அதை சாகடிச்சுட்டாங்க. சான்ஸ்கிரிட்டே கிடையாதுங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப சித்திரை ஒண்ணெல்லாம் தமிழ் ஆண்டு, தமிழ் வருஷ பிறப்புன்னுவாங்க. தமிழர்களுக்கெல்லாம் வருஷ பிறப்புலாம் கிடையாதுங்க. அவங்க அந்த கால கணிதம் எல்லாம் அவங்க செய்யவே இல்லை. தை மாச பிறப்பு, சித்திரை மாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எப்பயுமே விளைஞ்சா பொங்கல் வைப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டு கணக்கும் கிடையாது, ஆண்டு பிறப்பும் கிடையாது, எந்த ஆண்டுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அதெல்லாம் எழுத தெரியாது. இதுவே இந்த பராபவ ஆண்டுன்னு இன்னைக்கு சொல்றோமே, அதாவது மொத்தம் 20, 10, 20, 30, 40வது பிரபாவதி சுற்றுல இது 40வது வருஷம் பராபவங்கிறது. அந்த பிரபவ முதல் அச்சய வரைக்கும் இருக்கக்கூடிய வருஷ தொடர்புல இது 40வது ஆண்டு. இந்த பராபவ வருஷத்தை பலன்கள் எப்பயுமே வருஷ பலன்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். அதுல இந்த பஞ்சாங்கத்துல கந்தாயம் போட்டிருப்பாங்க பொதுவாக. அது எங்க நமக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய ஒரு முறை. இந்த பந்தாயம் இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஆதாயம் விரயம்னு போடுவாங்க. அந்த ஆதாய விரயத்துல ரிஷபமும் துலாத்துக்கும் ஆதாயம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீதி எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆதாயம் கூடுது. மகர கும்பத்துக்கு ஆதாயம் கம்மியா இருக்கு. ரிஷப துலாத்துக்கு ஆதாயம் கம்மி, மகர கும்பத்துக்கு ஆதாயம் கம்மி. மீதி உங்களுக்கு மீதி ராசிக்கெல்லாம் ஆதாயம் கூட. பட் இந்த ரிஷப துலா மகர கும்பத்துக்கெல்லாம் விரயம் ஜாஸ்திங்கிறாங்க. இருந்துட்டு போகுது. அது ராசி பலன்கள் பொதுவா சொல்றது. இது உண்மையும் கிடையாது, நடக்கும் நடக்காமலும் போகும். நட்சத்திரப்படி இந்த முதல்ல நடுவுல அப்படின்னு சொல்லி அது நட்சத்திர கந்தாயமும் சொல்லுவாங்க. இதுதானே தவிர இதுல வேற ஒரு பலன்களும் கிடையாதுங்க. இதுல நமக்கு தசா புத்தி நல்லா இருக்குன்னு நமக்கு வழக்கம் போல சம்பாத்தியம் கூடிக்கிட்டு இருக்கும். நல்லா இல்லைன்னா குறையுமே தவிர எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துலதான் பலன்கள். இந்த வருட பலன்கள் எல்லாத்தையும் நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையிலே ஏற்புடையதே கிடையாது. அது நடக்கவும் நடக்காதுங்க, மறந்துடாதீங்க. அப்படி ஒண்ணு கிடையாது. சரிங்க சார், அப்படி ஒண்ணு கிடையாதுங்கிறீங்களே அப்படின்னா, இவங்கெல்லாம் இந்த பராபவ வருஷ பலன்கள்னு சொல்லி அழகாக பேசிக்கிட்டே இருக்காங்களே சார், அது எப்படி சார் அது சரியா வருமா அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, நான் தான் இருக்கேன். போன வருஷ பலன்கள் இருக்கு இல்லையா, என்ன இந்த போன வருஷம் இவங்க பலன்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த சொன்னவங்கல்ல என்ன யாரு எந்த ராசி நல்லா இருக்கு, எந்த ராசி நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதை இவங்க சேலஞ்சு பண்ண தயார்னா நான் தயார். இவங்க சொன்ன ராசி, இவங்க நல்ல ராசின்னு சொன்னதுல ஒரு நல்லா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்கள, அவங்கள ஜெயிலுக்கு போனவங்க செத்து போனவங்க எல்லாம் தர்றேன். அதே மாதிரி இவங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொன்னவங்களை எல்லாம் கோடீஸ்வரர் ஆனவங்க ஜாதகத்தையும் தாரு. வாங்க, நீங்க இல்லைன்னு சொல்லி நிரூபிங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பரிசாவது தரேன். பராப வருஷத்துக்கு பலன்கள் 10 லட்சம் ரூபாய் நடந்துடணும், அது கெட்டு போயிடக்கூடாது. அப்ப இதை சொல்லிவிட்டு நீங்க திடீர்னு என்னன்னா அவங்கவுங்க ஜாதக பலன்கள் அப்புறம்க்கு நீ சொல்ற, ஒரு பொய் சொல்றதுக்கு நீ ஏன் ஜோதிடத்தை கெடுக்கிற? பஞ்சாங்கத்துல சொல்லி இருக்குன்னா அதனுடைய நடைமுறை எங்களுக்கு தெரியும். நாங்க தனிப்பட்ட முறையில அதை பஞ்சாங்கம் வாசிக்கிறப்ப சொல்லிட்டு போயிடுவோம். ஊரே கோடீஸ்வரன் ஆயிடுவேன் ஒருத்தன். அவங்க எல்லாம் என்ன சாப்பிடுறாங்கன்னு தெரியல. உண்மையிலேங்க கொஞ்சம் கூட அந்த மானம், வெக்கம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லைங்க. நம்ம ஒரு ஜோதிடத்தை சொல்றோமே, நான்லாம் ஜோதிடர் இருந்தேன்.
அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாத முட்டாள், பயங்கரமான ஏமாற்று. மக்கள் அவனை நம்பி கோடிக்கணக்கில் காசை கொடுத்து பரிகாரம் பண்ணி அவவே பாத்தீங்கன்னா அப்படி போறான். ஆனா உண்மையிலே சுடும்ல, பொய்யை சொல்லி சாப்பிடுறது சுடும்ல. சத்தியவான்ல எங்க காந்தி, அவர் டெய்லி நிம்மதியா தானே தூங்கி நிம்மதியா தானே செத்தாரு, சத்தியவானா வாழ்ந்துட்டு போயிட்டாருல. எங்க இங்க போலியா திரியிற அரசியல்வாதிலாம் என்ன வாழ்ந்தான்? டெய்லி செத்து தானே பிழைக்கிறான். நம்ம திருடுனதுக்கும் நம்ம மொள்ள மாதிரித்தனம் பண்ணதுக்கும் நம்ம ஏமாத்தினதுக்கு என்னன்னு. அது மாதிரிதான் இந்த ஜோதிடமும். நாங்கள்லாம் வாழ்றோம், எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. வாழ்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், போறோம். அதாவது அவனவன் இயற்கையில அவனவன் தலையெழுத்துல வாழ்றோம், அவன் ஜாதகம் பேசுதுன்ட்டு போறோம். நமக்கு இந்த பரிகாரத்தை சொல்றோம், இந்த ஆன்மீகத்தை சொல்லி ஏமாத்துறது, வருஷ பலன்கள், மாத பலன்கள், சனி பேச்சு பலன்கள், குரு பேச்சு பலன்கள். முதல்ல எந்த பஞ்சாங்கம் சரி ஒழுங்கா அதை எடுத்து பேசி எல்லாம் ஒரு முடிவுக்கு வர முடியாத முட்டாள்கள் இவங்க. என்னடானா இவங்க என்னடானா வாக்கியத்துக்கு ஒரு சனி பயிற்சியா, திருக்கணியத்துக்கு ஒரு சனி பயிற்சியா. அதுல அந்த குப்பை கோயில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில், அது அற்புதமான தர்பானீஸ்வரர் கோயில். அது ஈஸ்வரன் கோயில், சைவ கோயில், பாடல் பெற்ற திருத்தலம். இவங்க அதை போய்கிட்டு திருநள்ளாறு சனின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெயர்ச்சின்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துறாங்க மக்களே. நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாதுங்க. இதுல மக்கள் தான் விழித்தெழணும். எத்தனையோ வீடியோ போட்டேன். என் வீடியோ கேட்கறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்றாங்களான்னு தெரியாது, பண்ண மாட்டாங்க. இவன் ஏதோ ஒண்ணு சொல்றான்டான்ட்டு போவாங்க. அதை பத்தி எனக்கும் கவலை இல்லை. ஆனா என்னைக்காவது ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு உண்மை தெரியுமில்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை தெரியுமில்ல. அதாவது அதாவது அமெரிக்காக்காரன் அணுகுண்ட போட்டது ஜப்பான் மேல. அதுக்கப்புறம் ஜப்பானும் அமெரிக்காவும் மிக திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாடா போயிடுச்சு. இன்னைக்கு அறிவிக்க விட்டான், ஐயா நான் ஈரான்கிட்ட வாங்குற பெட்ரோல்ல யுவான்லயே வாங்கிக்கிறேன், சீன யுவான்லயே, நான் அமெரிக்க டாலர்ல வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா அமெரிக்கா இன்னைக்கு அடிபட்டு போச்சு. வல்லரசுங்கிற அந்த அமைப்பவே அடிச்சு நொறுக்கிட்டாங்க, குப்பையில போட்டாங்க ஈரான்காரங்க. இது மாதிரி தாங்க உலகம் மாறும். அப்ப ஜோதிடத்துக்குன்னு ஒரு தலையெழுத்து மாறும் இல்லையா? அப்ப நம்ம சொல்றதெல்லாம் தெளிவாகும். சும்மா சனி பேச்சு, குரு பேச்சு, யூடியூப் இருக்குன்னு பேசுறாங்க, காசு இருக்குன்னு இந்த டிவியில சொல்லி பேசி மக்கள் மனதை பயந்துக்கிறாங்க. யாரும் பயப்படாதீங்க. ஒன்னும் அவங்க சொல்றது எல்லாமே பொய், குப்பை. உங்க ஜாதகம் எப்படி இருக்கோ அதுதான் 100% நடக்கும். இந்த கோச்சாரத்துல வர்ற பலன்கள், தினப்பலன்கள், அது எல்லாமே குப்பை பலன்கள். அதை பண்ணி நம்பி ஏமாந்து உங்களுடைய தன்மை, ஆகா நம்ம ராசிக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா வருத்தப்படாதீங்க. சொன்னவன் ஒரு முட்டாள் ஜோசியன். ஏன்னா நம்ம ராசிக்கு ஓஹோன்னு சொல்லிட்டானே, அதுவும் அவன் முட்டாள் தான். அதான் அவங்க அறிவாளி, அவங்க ஜோசியனா நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் தரேன். அவர் போன வருஷம் பலன் சொல்லியிருப்பார்ல, எந்த ராசிக்கு நல்லா இருக்காது, அவரை கூப்பிட்டு வச்சு நம்ம பேசிடுவோம், முடிவு பண்ணி. நன்றிங்க. பராபவ சமஸ்கிருத ஆண்டு, பராபவ ஆண்டினுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.